19 வேதம் சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நமக்கு எல்லாத்தையும் படிக்க வேணாம்ப்பா, நேரம் இல்லை, எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிட்டாராம். எபேசியர் 1:4 உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாராம். 1 யோவான் 4:19 அவர் தான் முன்னாடி நம்மை அன்பு கூர்ந்தாராம். வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 உலக தோற்றத்துக்கு முன்னாடி நமக்காக அவர் அடிக்கப்பட்டுட்டாராம். ஆமென், ஆமென். என்னங்க எல்லாம் நமக்கு முன்னாடி செஞ்சிட்டார். நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு இருக்கு. நான் சாதாரண ஆள் இல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னாடி, ஆதியாகமம் 1:1 முன்னாடியே நான் கிறிஸ்துவின் சிந்தையில் இருந்தவன். அவர் என்னை முன்னாடியே முன்குறித்தார், என்னை முன்னாடி அழைத்தார், என்னை முன்னாடியே நீதிமானாக்கினார், என்னை முன்னாடியே மகிமைப்படுத்திட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறதுனால அந்த முன்னாடியே வந்ததெல்லாம் அப்படியே எனக்குள்ள வந்துருது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்துக்கு நம்ம மேல அதிகாரமே கிடையாது, பிசாசுக்கு நம்ம மேல அதிகாரமே கிடையாது, பாதாளத்துக்கு நம்ம மேல அதிகாரமே கிடையாது. ஏன் என்று சொன்னால், கிறிஸ்து எனக்குள்ளே மகிமை நம்பிக்கையா இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு வேணும். கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு வேணும்னா, பிசாசுக்கு நான் அதுக்கு தீனி போட்டு அதை கொழுத்து போக பண்ணாம, நான் எப்பொழுதும் என் நேரத்தை, எனக்கு கொடுத்த நேரத்தை கர்த்தரோடு செலவு பண்ணவேன். நான் இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, 10:45 ஆகிப்போடுச்சு. என்ன பண்றது? நான் இப்பதான் மெசேஜே எடுக்கலான்னு பார்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பண்ண, லேட்டானா பரவாயில்லையா? கை தூக்குங்க பாப்போம். கர்த்தர் நல்லவர். அப்ப கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு உண்டாயிருக்க வேணும் என்று சொன்னா, நான் என்ன செய்யணும்? பிரபஞ்ச ஞானமும் இல்லை, பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானமும் அல்ல,